தயவு செஞ்சு ஏத்துக்க சொல்லுங்க. இன்னமும் டிஆர்பி ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சராகவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. தொழில்துறை வளர்ச்சிக்காக நீங்களே பார்த்துருப்பீங்க. கடைசியாக நான் இப்போ சவுத் கொரியா போயிட்டு வந்தோம். அங்கே ஒரு ஹூண்டாய்க்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி மோத்தி லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி பார்த்துட்டு வந்திருக்கோம். ஹியூசாங்னு சொல்லி ஒரு கம்பெனி பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த ரெண்டுமே கிரவுண்ட் பிரேக்கிங் வந்து சூன் இது வந்து நடக்க போகுது. கடைசி ஒரு 30 நாள்லயே நாங்கள் வந்து நிறைய கம்பெனிஸை பார்த்து கிரவுண்ட் பிரேக்கிங்கும் எம்ஓஇயும் நடத்துகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். அவங்க சொல்கிற அந்த ஆந்திராக்கு பேச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி இங்கே வச்சு நான் பேசாமல் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு மேடை இருக்கிற இடத்துல தான் அதை பேசணும். சட்டசபையில் யாராவது கேட்பாங்கன்னு நம்புகிறேன். அதுக்கான ப்ரூஃபோட எந்த டயத்தில் ஆந்திராவுக்கு போச்சுன்றத ப்ரூஃபோட காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். கேள்வி கேட்கறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. அதாவது நீங்களே சொல்லுங்கள், இப்போது தொழில்துறையில் 30 நாள் வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 30 நாள் ஆகுது. 30 நாளில் ஒருத்தவங்க மைண்டை டிசைட் பண்ணி போயிடுவாங்களா? கிடையாது. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் பண்ணோம் அப்படின்னு பல ப்ராசஸஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்காத இந்த டிலேனால தான் அங்கே போயிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் வித் டேட்டு டைம்லைனு எதுக்காக வெளியே போனாங்கன்ற ஒரு ரிமார்க்கோட என்கிட்ட தயாராக இருக்குது. நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் அதுதான். என்கிட்ட ப்ரூஃபோடு இருக்குது. ஆனால் அதுக்கான தகுந்த மேடையில் மட்டும்தான் நான் பேசணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுவாங்க. இல்லைன்னா பாதி இடத்துல பதிவு பண்ணிட்டு பாதி இடத்துல பதிவு பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு தான் போடுற ஒரு நிலைமையில இன்னைக்கு இருக்குது. அதனால சட்டசபையில் கேட்க சொல்லுங்க. அதுக்கு ப்ரூஃபோட நான் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதாவது இன்னொன்று சொல்லிக்கிறேன். இந்த மாற்றத்தை தயவு செஞ்சு ஏற்றுக்க சொல்லுங்க. இன்னமும் டிஆர்பி ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சராகவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரு வேணான்னு சொல்லி தான் மக்கள் முடிவெடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க வீட்டுக்கு. தயவு செஞ்சு அதை ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்கிட்டு இப்போ புதுசாக ஒருத்தவங்க நீங்கள் உங்கள் பண்ணையார் இதெல்லாம் விட்டுட்டு தயவு செய்து நாங்கள் இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, எங்களுக்கான மரியாதையும் மக்களுக்கான மரியாதையும் கொடுங்க. இது மக்களையே அவமதிக்கிற மாதிரியான விஷயங்கள்ல தான் இன்னும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க.